கல்யாணம் ஆன மறுநாளேன்னு நம்ம பாக்கியத்தோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறாரு சக்திவேலு. கல்யாணம் ஆனதுமேன்ட்டு சக்திவேல் கேட்ட அந்த ஒரு கேள்வியால கோவம் தாங்க முடியாம காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி நம்ம சக்திவேலை பலார்னு அரைச்ச கொடுக்குறாங்க. சுத்தி முத்தி இருந்தவங்க பார்த்ததுமேன்ட்டு என்ன இவங்க சம்மந்தின்னு கூட பார்க்காம ஒரு ஆம்பளைன்னு கூட பார்க்காம இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரவேலுக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன மறுவழி தான் அப்படின்னு சுடரையும் குமரவேலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எதிர் வீட்டுல பாண்டியன் முன்னாடி சும்மா கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாக்கியம் ரொம்ப பில்டப் பண்றாங்க. என் பொண்ணு அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு பெருமை பேத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க மறுவழி முடிஞ்சதும் பாக்கியம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்திவேலு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், அதுவும் இல்லாம ரிசப்ஷன் வேற வச்சிருக்கேன், அதுல ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, அப்போதுக்கு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நீங்க கூட்டிட்டு போய் அங்கிருந்து இங்க வந்து பழைய காலத்து ஸ்டைல் எல்லாம் எதுக்கு, அவங்களாவே விடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சம்மந்தி உங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வர முடியும், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா டயர்ட் ஆயிருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்ல, நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாததெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம முத்துவேல் பாத்தீங்கன்னா சரி விடுடா போகட்டும் அப்படின்னதும், அண்ணே நீயும் புரிஞ்சுக்காம ஏன்னா இப்படி பேசுற, அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா, ஒரு ஃபேன் இருக்கா, வீடான வீட்டுல ஒரு ஏசி இருக்கா, நம்ம வீட்டுல வந்து அவ புள்ள இருக்கா அப்படின்னா நம்ம வீடு ரொம்ப ஒன்னொன்னும் மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்கோம், ஆனா அவங்க வீடு அப்படியா, ஒன்னும் இல்ல ஒன்றரை இல்லாத வீட்டுல போய் என் புள்ள எப்படி நான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்ம பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க. யோ தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க, என் வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க, அப்பயே நான் சொன்னேன் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராதுன்னு, மனசுதானங்க சம்மந்தி காரணம்னு அன்னைக்கு வந்து வாய்க்கிலேயே பேசினேன், இன்னைக்கு கல்யாணம் ஆனதும் பொண்ணே நம்ம பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திமிருத்தனா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறியா, மரியாதையா எங்க கூட என் பொண்ணை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அப்பத்தை இருந்துக்கிட்டு இங்க பாருப்பா, நீங்க சண்டை சச்சரவு வேண்டாம், அவங்களோட தான் அனுப்பி விடே அப்படிங்கிறாங்க. ஆத்தா உனக்கெல்லாம் தெரியாதாத்தா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, இவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலு இங்க பாருங்க, முடிஞ்சா ரிசப்ஷனுக்கு வாங்க, இல்லையா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீ பொழைச்ச பொழப்பு எனக்கு தெரியாது பாரு, ஏற்கனவே கல்யாணமாயி வாயும் வயிறுமா ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இதுல மறுவழி வேற கூட்டிட்டு போறாராம், இவளுக்கு கொலுசு தோடு இந்த மாதிரி லொட்டு லொசுக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கே நான் தான் பணம் கொடுத்தேன், அது முதல்ல தெரியுமா உனக்கு, அப்படியே ரொம்ப கெத்து காட்டிக்கிட்டு அலையிறேன், உன் பொண்ணு சுடர கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தான் சொன்னோம், ஆனா கல்யாணத்துக்கான செலவெல்லாம் எடுத்து கூட போடணும்னு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, ஏதோ ஓசியிலேயே பிள்ளைய தள்ளி விட்டுட்டோம்னு காசை வாங்கிக்கிட்டு பிள்ளைய எங்கிட்ட தள்ளி விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க உறவு கொண்டாடிட்டு இங்கெல்லாம் ஒன்றும் வர தேவை கிடையாது, எங்களுக்கு சம்மந்தியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுமேனு பாக்கியம் அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. செருப்பை கழட்டி வேகமா ஓடி போய் சக்திவேலோட கன்னத்துல பலார்னு விடுறாங்க. இத பார்த்ததுமேன்ட்டு அங்க இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக்காய் போய் நிக்கிறாங்க. என்ன பொம்பளமா நீ, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாணிக்கம், ஏய் பாக்கியம் கொஞ்சம் கைய வச்சுட்டு கம்மனிரு, அவரு சம்மந்தி, சம்மந்தியாவது எவனாவது என்னையா, நானே உன் வீட்டுக்கு வந்து என் புள்ளைய கட்டிக்கேன்னு உன் காலில் விழுந்தனா, உன் பிள்ளைக்கு வயசாகி போச்சு, 40 வயசாகி கிழவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பியான், என்ன தவிர உன் வீட்டுக்கு எவன்டா வந்தவன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி எவன் கொடுத்தவன், அப்படியே உங்க இஷ்டத்துக்கு நீங்க அளவீங்களாமா, இதுல நான் வந்து வலுக்கட்டாயமா உன்கிட்ட பொண்ணை கொடுத்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க, சும்மா வாய் இருக்குன்றதுக்காக 4 வார்த்தை பேசணுங்கிறதுக்காக பேசாத, உண்மை ஏதோ அதை தெரிஞ்சுட்டு பேசு முதல்ல, என்னமோ நானா வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அடச்சி இதுதான்டா
பணம் இருக்கிறவங்க கல்யாணம் காரியம் ஆகிறதுக்கு முன்னாடியும் காரியம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் பேசுவீங்கன்னு சொல்லுவாங்க. அது சரியா இல்ல போச்சு. நீயே சரியான 420. உன்ன மாதிரி 420 நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் ஏன்டா இப்படி இருக்க? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. கேவலத்திலையும் கேவலமானவன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதுல நமக்கு என்ன வந்துச்சு? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்க முத்துவேல் சொல்றாங்க. அண்ணே நீ கமன்றனே, ஒரு பொம்பளை இவ என்ன அடிக்கிறாளா? இங்க பாரு, நான் அப்பயே சொன்னேன் அந்த குடும்பத்துல பொண்ணை கட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா நான் சொன்னதை நீ காதுலயே வாங்கிக்கல. பாண்டியன் குடும்பம் என்ன கஷ்டம் படுதுன்னு சொல்லி சரவணன் குமரவேலை தனியா சந்திச்சு கூட சொன்னானாமே. ஆனா நீங்க கட்டுனா அவளை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னீங்க. இப்ப சண்டை சச்சரவனு வந்தா உடனே அந்த பிள்ளைய என்ன வீட்டுக்கு அனுப்பி விட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துகிட்டு, யோ தைரியம் இருந்தா என் பிள்ளைய என் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கய்யா பார்க்கலாம். போலீஸு கேஸுன்னு அப்படியே அலைஞ்சு அசிங்கப்படுத்திடுவேன் உங்களைய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ஆமா, ஒரு பிள்ளைய போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டு அசிங்கப்படுத்தினதெல்லாம் பத்தலையா? இப்ப அடுத்து இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? மனசாட்சியோட நீ நடந்துக்க. அப்பயே உன் குணம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நீ கல்யாணம் பண்ணி அவளை வைக்காதன்னு நான் தலைப்பார அடிச்சுக்கிட்டேன். நான் சொன்னதை எங்க நீ கேக்குற? நான் முடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு என்னை அடக்கிட்ட. இல்லைன்னு வச்சுக்க, உன்னை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன் தான் என்னை இந்த அளவுக்கு கூனி குறுகி நிக்க வச்சு கொடுமைப்படுத்துறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருமையில நீ சொன்னா அதை கேட்டுக்கிட்டு அமைதியாயிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அவங்க கிடக்குறாங்க முள்ளமன்றி பயலுவா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இதுக்காக என் புள்ள வாழ்க்கையை என்னை விட்டு கொடுக்க சொல்றியா? அவளோட வாழ்க்கையெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவ எனக்கானவ. என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்டி. இவங்க கிட்ட கையேந்தி நிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுடி அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி தெரியணும்னா நீ முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிருக்கணும். அப்படியெல்லாம் செய்யாம இப்ப என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. சுடர் உடனே சொல்றாங்க, என் வாழ்க்கையில தலையிட உனக்கு உரிமையே இல்லை. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு. என் புருஷன் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு பாக்கியத்தை கையெடுத்து கும்பிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அப்புறம் சக்திவேலு, அப்புறம் என்ன உங்க புள்ளையே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? அக்கா வாழ்க்கையை அழிச்ச மாதிரி தான் வாழ்க்கையும் அழிச்சு போடுவான்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாம சொல்லிட்டா. ரோசம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்த வீட்டுல இந்நேரம் நிக்க மாட்டாங்க. இல்லைன்னா மானங்கட்டு போய் இந்த வீட்டுல நாயாட்ட தொங்கிட்டு அலைவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என் குடும்பத்தை பத்தி? இவளுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாத இவளா என் குடும்பத்தை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்ப உடனே இங்க பாக்கியம் இருந்துகிட்டு, ஏண்டி இங்க வந்ததும் வராததுமா இவனுங்களோட ரத்தம் உடம்புல ஒட்டிக்கிச்சா இல்ல அவங்களோட வாசம் ஒட்டிக்கிச்சா? எப்படி அவங்கள மாதிரியே பேசுற? இம்புட்டு நாள் உன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சதுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டடி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, அக்காவையும் தான் நீ அப்படி வளர்த்த. ஆனா அக்கா மாதிரி நான் ஒன்னும் ஊமையா இருக்க மாட்டேன். அவ தான் ஊமையா இருந்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நான் என்ன அந்த அளவுக்கு ஊமையானவங்களா? தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிடாத, வெளியே போ முதல்ல அப்படின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க.